Hi students, welcome to my channel. In our previous video, we have discussed introduction to the coordination chemistry and the Werner's theory and its limitations also. இது வரைக்கும் தான் நாம லாஸ்ட் வீடியோவில் நாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதனுடைய சில டெர்மினாலஜிஸ், அதாவது என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஸோ கோஆர்டினேஷன் என்டிட்டினா என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ கோஆர்டினேஷன் என்டிட்டி இஸ் an ion or neutral molecule composed of central atom, usually a metal, and the array of atoms or groups of atoms that are attached to it, அதாவது ligand. கோஆர்டினேஷன் என்டிட்டினா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிங்க. கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயானையும் ஒரு மெட்டலும் அது கூட இருக்கிற ligands. ஓகேவா? I don't want to mention the nature of the ligand here, just I take that is X. They are present in certain amount. ஓகே, ஸோ இப்படி இருக்கலாம். இது வந்து இதுக்கு மேலே சார்ஜ் இருக்கலாம், ப்ளஸ் இருக்கலாம், இல்லைனா மைனஸ் இருக்கலாம், இல்லை தே ஆர் நியூட்ரலாக கூட இருக்கலாம். ஓகேவா? எதுவாக வேணால் இருக்கலாம். பட் மெட்டல் அயான் அலாங் வித் த ligands. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் என்டிட்டி. 3 விஷயம் இருக்கும் நாம் இந்த டேர்மில் படிக்கும்பொழுது. கோஆர்டினேஷன் என்டிட்டி, கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரா, கோஆர்டினேஷன் ஸ்பியர். இந்த 3த்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் அதுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படிங்கிறது என்னன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். மெட்டல் அயான் அதோடைய லிகான்ஸோட சேர்த்திங்கன்னா. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் ஃபெர்ரோசைனேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த FeCN6 அதான் சென்ட்ரல் மெட்டல் அயான், அது வந்து லிகேண்ட், அதாவது இதான். இப்போ இங்கே 4 பொட்டாசியம் இருக்கிறதுனால இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு -4 தான் இருந்திருக்கும். ஏன்னா -4 இருக்கிறதுனால தான் 4K+ வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? அதுவே நியூட்ரலாக இருந்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நிக்கல் கார்போனைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் இருக்குது, நியூட்ரல் லிகேண்ட் இருக்குது. ஸோ அதனால் நெட் சார்ஜ் அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஸோ ஒரு மெட்டல் அயான் அதனுடைய லிகேண்ட் இது கூட சேர்ந்துருக்கிற அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானையும் லிகேண்டையும் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து கோஆர்டினேஷன் என்டிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படி இல்லைனா அயான் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படிங்கிறது என்ன, அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர் சொல்கிறோம் இல்லையா, அந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி சொல்கிறோம் இல்லையா, லிகேண்ட்ஸ்லாம் இவனை அந்த மெட்டல் அயானை சுற்றி தான் இருக்கும். சென்ட்ரல் மெட்டல் அயான் இஸ் தட் ஒன் ஆக்குபைஸ் த சென்ட்ரல் பொசிஷன். அந்த கோஆர்டினேஷன் என்டிட்டியில் ஸோ நடுவில் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த Fe ப்ளஸ் இங்கே இருக்குன்னா இதை சுற்றி என்னவாக இருக்கும் அப்படின்னா சைனைட். ஸோ இந்த லிகேண்ட்ஸ்லாம் யாரை ரொட்டேட் ஆகி யார் சென்டரில் இருக்காங்களோ அவங்க தான் வந்து central metal ion. Okay, central metal atom is the one that occupies the central position of the coordination entity and binds with atoms or group of atoms of the ligand to itself through a coordinate covalent bond. Okay va? இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே பொட்டாசியம் பெர்ரோசைனைடு தான். இல்லை சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சைனைடு யாரை சுற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe2+ தான். அதனால் கோஆர்டினேஷன் ஸ்பியர் வந்து Fe2+ தான் இருக்கும். அப்போ அந்த சைனைட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகேண்ட்ஸ். ஓகேவா? அவங்க தான் எலக்ட்ரான் பேரை டொனேட் பண்ணுவாங்க டு ஃபார்ம் திஸ் கோவலண்ட் பாண்ட். சரி, நெக்ஸ்ட் வந்து லிகேண்ட்ஸ். பொதுவாக லிகேண்ட்ஸுங்கிறது வந்து அது வந்து குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ், அதாவது ஒரு மாலிகுலாக இருக்கலாம், இல்லைனா அது ஒரு ஆட்டமாக, ஒரு நெகட்டிவ் ஆட்டமாக கூட இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் குரூப் மாலிகுலாக கூட இருக்கலாம். பட் அதுக்கு என்ன எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னா 2 பேர் ஆஃப் எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு டொனேட் பண்ணுற எபிலிட்டி இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் அது வச்சுருக்கணும், ஒரு 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அம்மோனியா எடுக்கிறோம் அப்படின்னா நைட்ரஜன் மேலே நமக்கு லோன் பேர் இருக்குன்னு தெரியும். ஸோ it is donating the lone pair to make a bond with ஒரு பர்டிகுலர் மெட்டல். ஸோ எம்னு எடுத்துக்கலாம். அப்போ இவனை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா லிகேண்ட். ஸோ நான் இது லிகேண்ட்னா அது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, டோன்ட் திங்க் ஆல்வேஸ் இட் இஸ் டு பி a நெகட்டிவ் ஒன். ஸோ எதுவாக வேணா இருக்கலாம், அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். பட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எலக்ட்ரான் பேரை கொடுக்கணும். அதுதான் நமக்கு மிக முக்கியமான தேவை. ஓகேவா? சரி,
So ligands are the atoms are group of atoms bounded to the central metal ion or atom. The atom in a ligand that is bound directly to the central metal atom is known as donor atom. So எந்த atom இப்போ அம்மோனியாவில் நைட்ரஜன் தான் கொடுத்துச்சு, ஓகே, அதில் 3 ஹைட்ரஜன் இருக்குது, இவன் தான் கொடுத்தான். அப்போ இந்த லிகாண்டில் இந்த நைட்ரஜனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனர் ஆட்டம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதுவும் ஏற்கனவே சொல்லிட்டோம். கோஆர்டினேஷன் ஸ்பியர்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு மெட்டல் அயான் அது யாரோட கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகாண்ட்ஸோட சேர்த்து கொடுத்தா கலெக்டிவாக அந்த நேமுக்கு பேர். இது கோஆர்டினேஷன் என்டிட்டி மாதிரி தான். Complex ion of the coordination compound containing the central metal ion and the ligands attached to it, collectively it is known as coordination sphere. ஓகேவா. பட் அதுவும் ஸ்கொயர் பேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு நெட் சார்ஜ் இருக்கும் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டல் அயான் அண்ட் த லிகாண்ட்ஸ் present in the coordination sphere. ஓகேவா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ இவன் தான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். பட் ஒரு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய 3 டைமென்ஷனல் வியூவை இங்கே கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இதோட 3 டைமென்ஷனல் வியூவை கொடுத்துட்டா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரா. அதாவது இந்த அரேஞ்ச்மெண்ட் ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்குது, அது கூட இருக்க லிகாண்ட்ஸ், இதை வந்து 3 டைமென்ஷனில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இதே சேம் கான்செப்ட் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரா. பாலிஹெட்ரா இல்லை பாலிஹெட்ரான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோஆர்டினேஷன் என்டிட்டி, கோஆர்டினேஷன் ஸ்பியர், கோஆர்டினேஷன் பாலிஹெட்ரா இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லாம் ஒரு காமனான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாத ஒரு விஷயந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னா ஒரு மெட்டல் அயானை சுற்றி எத்தனை பாண்ட்ஸ் மேடப் ஆகிருக்கு அப்படிங்கிறதா. ஸோ இது மோஸ்ட்லி சில டைமில் எப்படி இருக்குன்னா எத்தனை லிகாண்ட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ஈக்குவலாகவே இருக்கலாம். அது எப்போ அப்படின்னா அந்த லிகாண்ட்ஸில் வந்து மோனோடென்டேட், அதாவது ஒரு லிகாண்ட் ஒரே ஒரு பாண்டை மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு இருந்தால் எத்தனை நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் வந்து அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு இருக்கும். மேபி ஒரே லிகாண்ட் கேன் ஃபார்ம் 2 பாண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இது ஒரு லிகாண்ட் 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது ஒரு லிகாண்ட் எல்லாம் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 தான் வரும். இப்போ யூ வில் திங்க் the coordination number of this metal ion will be 5, but actually it is 6. why அப்படின்னா coordination numberங்கிறது not it means that do not means that number of ligands present in the coordination sphere, number of bond is made. ஓகேவா. எத்தனை நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் த மெட்டல் அண்ட் லிகாண்ட். ஸோ பாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஏன்னா இதில் ஒரு லிகாண்ட் வந்து 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்போ அந்த ஒரு லிகாண்ட் வந்து பைடென்டேட்டாக இருக்குது. பைடென்டேட்னா ஒரே ஆள் 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணுற அளவில் இருக்குது. ஸோ எத்தனை பாண்ட் இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர எத்தனை லிகாண்ட் இருக்குன்னு பார்க்கக்கூடாது. ஓகேவா. சரி, இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ligand donor atoms bonded to central metal ion in complex is called coordination number of the metal. In other words, the coordination number is equal to the number of sigma bonds between the ligands. எத்தனை நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை சுற்றி எத்தனை பாண்ட் இருக்கோ அதுதான் வந்து கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், இல்லை சயனைடு இருக்குது. சயனைடு வந்து ஒரு மோனோடென்டேட், ஒரு பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும். 6 இருக்குது. ஸோ அதனால் கோஆர்டினேஷன் நம்பர் 6. இன் தேர்ட் கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் 2 குளோரின் இருக்குது, அதெல்லாம் கோஆர்டினேஷன் ஸ்பியரில் வராது, அதுக்கு அவுட்டர் அயன். ஓகேவா. உள்ளார இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிக்கல் இருக்குது. ஸோ எத்திலீன் டையமீன். ஓகே, இது பின்னாடி நம்ம படிக்கலாம். ஸோ எத்திலீன் டையமீன் 3 தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா யூ டு நாட் ரைட் 3 இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் த நிக்கல் இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எத்திலீன் டையமீன்னா CH2 NH2. சரி, இங்கே ஒரு NH2 இருக்கும். எத்திலீன் டையமீன். நல்லா பாருங்கள், 2 நைட்ரஜன் ஆட்டம்லேயும் 2 லோன் பேர் இருக்கும், 2 டோனர் ஆட்டம் இருக்குது. ஸோ தே கேன் ஃபார்ம் 2 பாண்ட்ஸ். அப்போது ஒரு எத்திலீன் டையமீனும் 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ 3 எத்திலீன் டையமீன் இருந்தால் 3 × 2. ஸோ கோஆர்டினேஷன் நம்பருங்கிறது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு ஆகிடும். ஓகேவா. கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 6 கோஆர்டினேஷன் பாண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் நம்பர். ஆக்சிடேஷன் நம்பர்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா, இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இது பண்ணிங்க, இதுதான் இது வந்து கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், இதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஓகே, ஒரு சயனைடோடைய சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா CN-, கேயோட ஒரு பொட்டாசியம் எல்லாருக்கும் தெரியும் K+. ஓகேவா. நல்லா கவனிங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னா 4+ இருக்குது, 6- இருக்குது. இந்த சார்ஜஸ்லாம் கழிச்சிருங்க.
கழிச்சிட்டா மிச்சம் சார்ஜ் என்ன மீறுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் n+ன்னு வச்சுக்கலாம், அதுதான் வந்து சென்ட்ரல் மெட்டல் அயனுடைய ஆக்சிடேஷன் நம்பர். பட் ஆக்சுவலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜென்ரல் டெஃபினேஷனுங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் பை த ஆட்டம் ஆர் கெயின்ட் பை த ஆட்டம். ஒரு ஆட்டம் எத்தனை எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கு, அப்படி இல்லைனா எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு, இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது மெட்டல்ஸ் மோஸ்ட்லி லாஸ் தான் பண்ணும். சில ஆட்டம்ஸ், இப்போ சல்ஃபர் இருக்கா, அது கெயின் பண்ணும், 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணும், அது S2- அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், oxidation state of a central metal atom in coordination entity is defined as charge it would bear. அந்த central metal ion என்ன சார்ஜ் வச்சிருக்கு எப்போ அப்படின்னா, if all the ligands were removed along with the pair of electrons. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். எல்லா லிகாண்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் along with their electrons. ஓகேவா? ஷேர் வித் த சென்ட்ரல் மெட்டல். அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு அது தனியாக இருக்கும்பொழுது எவ்வளோ சார்ஜ் வச்சுருக்கோ, தட் இஸ் த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் அயன். இப்போ இங்கே பாருங்கள், FCN6 4-. ஏன்னா அந்த 4K ப்ளஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 4- இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இது ஒரு சயனைடுக்கு -1 6 இருக்குது. அப்போது -6 நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. ஓகேவா? -6 ரிமூவ் பண்ணால் இது என்னவாக இருக்கும், +2 இருக்கும். ஓகே, ஒரு மைனஸ் வந்தால் 3- ஆகும். அடுத்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ்னா 2-, அப்புறம் -1, அப்புறம் 0, அப்புறம் +1, அப்புறம் +2. அப்போது சார்ஜ் ஆஃப் த அயன் இன் திஸ் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து +2. ஓகே, இதுதான் நாம் படிக்க போகிற அதாவது என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம்ஸ் தான் நியூவர் டேர்ம்ஸ். இதை தான் நாம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் நாம் நாமன்க்ளேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு எப்படி வந்து நேம் பண்ணுறது, யாரோட நேமை முதல்ல சொல்லணும், யாரோட நேமை அடுத்தது சொல்லணும், இஸ் தேர் எனி ரூல் டு நேம் த காம்ப்ளெக்ஸ் அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.